மீடியாகொட பிரதேசத்தினைச் சேர்ந்த பல்கலைக்கழக மாணவன் ஒருவன் யுவதி ஒருவரிடம் 1,00,000 ரூபா பணம் கப்பமாக பெற முயன்றபொழுது போலீசாரினால் மடக்கி பிடிக்கப்பட்டார். குறித்த மாணவனை தொடர்ச்சியாக விசாரணை செய்த போலீசார் பல திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டுள்ளனர். குறித்த யுவதி கடந்த 4 மாதங்களாக டெலிகிராம் செயலி மூலம் பிரேசில் நாட்டு இளைஞர் ஒருவருடன் நட்பில் இருந்துள்ளார். இந்த நட்பு நாளடைவில் காதலாக மாறியுள்ளது. குறித்த பிரேசில் நாட்டு இளைஞனும் யுவதியினை திருமணம் செய்து கொள்வதாகவும் அவரை சந்திக்க இலங்கை வருவதாகவும் வாக்குறுதி அளித்துள்ளார். ஒரு நாள் தொலைபேசி உரையாடலின் பொழுது பிரேசில் நாட்டு காதலன் யுவதியின் நிர்வாண புகைப்படத்தினை அனுப்பும்படி கேட்டிருந்தார். காதலன் மீது கொண்ட அதீத நம்பிக்கையால் யுவதியும் தனது அந்தரங்க படத்தினை காதலனுக்கு அனுப்பியுள்ளார். புகைப்படத்தினை பெற்ற பிரேசில் நாட்டு காதலனின் நடத்தையில் மாற்றம் ஏற்பட தொடங்கியது. குறித்த காதலன் தனக்கு 1,00,000 ரூபா பணம் தராவிட்டால் இந்த படத்தினை இணையத்தில் பதிவேற்றுவேன் என்று மிரட்டியுள்ளார். அதே நேரம் அந்த பணத்தினை இலங்கையிலுள்ள குறித்த இளைஞனிடம் வழங்குமாறும் கோரியிருந்தார். இதன் அடிப்படையில் குறித்த பல்கலைக்கழக மாணவனை கைது செய்த போலீசார் அவனிடம் மேற்கொண்ட விசாரணையின் பொழுது அந்த மாணவன் 2017ஆம் ஆண்டு மாலைதீவுக்கு சுற்றுலா சென்றபொழுது மாலைதீவில் அந்த பிரேசில் நாட்டு இளைஞனுடன் பழக்கம் ஏற்பட்டதாக கூறியுள்ளார். அண்மையில் பிரேசில் நாட்டு இளைஞன் மாணவனை தொடர்பு கொண்டு தனது காதலி 1,00,000 ரூபா பணம் தருவார் என்றும் அதனை தனது வங்கிக் கணக்கில் வைப்பிலிடுமாறும் அறிவுறுத்தியிருந்தார். இதன் மூலம் பல்கலைக்கழக மாணவன் ஒருவன் சர்வதேச பணம் மிரட்டி பறிக்கும் சதித்திட்டத்தின் இடைத்தரகராக செயற்பட்டது அம்பலமாக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு ஆன்லைன் உறவுகளில் உள்ள அபாயம் பற்றி தெளிவாக விளக்கிச் சொல்கின்றது. மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.